சண்டே அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். லாஸ்ட் வீக்லேருந்தே எனக்கு வந்து இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. எனக்கு வந்து ரெசிபி தெரியாது, நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கேட்டு அவங்க பண்ணுவாங்க அடிக்கடி, நானுமே டேஸ்ட் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி அப்படியே பண்ணேன். இப்போ மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்செல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. சில்லி பவுடர், கரம் மசாலா போட்டு தான் பண்ணுவாங்க. நானுமே அவங்க சொன்ன மாதிரியே தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அதை மட்டும் அரைச்சி சேர்க்க சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி எனக்கு பிரியாணி வந்து சொதப்பாது. எப்படியாவது அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து டே ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி பிரியாணி அப்படின்னு. நம்ம சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் முகத்திலேயே அடிக்காதுங்க. அதே மாதிரி ரொம்ப திகட்டாது. என்னடா ரொம்ப ஓவராக சாப்பிட்டோமே அப்படின்ற ஃபீல்லாம் இருக்காது. வயிறு வந்து லைட்டாகவே தான் இருக்கும். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம். பாய்.